வணக்கம். நான் சோஃபியா. இன்னைக்கு ஒரு பாம்பே கட்டிங் ப்ளவுஸ் தான் காட்டப் போறேன். அது எப்பவுமே அது ஒண்ணும் இல்ல. நம்ம எப்பவும் யூசுவலா பிரிண்ட் பார்ட் எடுக்கிற மாரி எடுத்துக்கிறணும். இப்படி ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிருவோம். அதுக்கப்புறம் நெக் மார்க் பண்ணிக்கிருவோம். ஆர்ம் ரவுண்டு. நீங்க என்ன செய்றோமோ அது மாதிரி மார்க் பண்ணிக்க. இப்படிதான் இருக்கும். இப்ப இதுல நெக் மட்டும் நம்ம இது பாம்பே கட்டிங்க்கு கொஞ்சம் இப்ப நம்ம யூசுவலா 6 இன்ச் மேல இருந்து 6 இன்ச் வைப்போம். 6 to 6.5 வைப்போம். இப்படிதான் நம்ம வைப்போம். இதை இன்னொரு 1/2 இன்ச் இறக்கிக்கலாம். ஒரு 7 இன்ச் வரையுமே வச்சுக்கலாம். 36 சைஸ்க்கலாம். அப்போ இது கொஞ்சம் டீப்பாக தான் வரும். அப்போ இந்த நெக்கை நம்ம இங்கே 2.5 இன்ச் அகலம் கொடுத்துட்டு இந்த இடத்துல கிராஸ் சைட் இப்படி கொண்டாந்து ஜாயின் பண்ணியிருந்தா அப்போ இன்னும் அழகாக அந்த ஷேப் தெரியும். அப்போ அதே தான் கேப், அதே தான் நம்ம இறக்கம் மட்டும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா யூஸ்வல். அடுத்தது இந்த டாட்டும் நம்ம இப்போ இந்த இடத்துல இருந்து சென்டர்லேருந்து இப்படி போட்டுக்குவோம்னு வச்சுக்குவோம். இப்படி டாட் மார்க் பண்ணிடுவோம். இந்த சென்டர் டாட்டு இப்படி போட்டுருவோம். இந்த கழுத்து இறக்கத்தை இந்த இடத்த கொண்டாந்து இதோட ஜாயின் பண்ணிடணும். இந்த இடத்த எப்படி பண்ணனா இந்த மாதிரியும் பண்ணலாம். அதாவது இந்த சைடு இருக்கு தானே, இதில் பார்த்துட்டு இப்படியும் கொண்டு போய் சேர்க்கலாம். அது ஒரு விதமான கட்டிங் தான். அது வேணான்னு சொன்னால் இந்த மாதிரி, அதாவது இந்த தையலுக்கு விட்டுருக்க இடத்துல உள்பகுதியில் ஒரு 2 இன்ச்சு தள்ளி வச்சுட்டு இந்த வளைவை கொண்டு போய் அப்படியே இதோட சேர்த்து ஊத்துறணும். அவ்வளோதான். இது இப்படி தான் இருக்கும். இது எப்பவும் போல் நம்ம இந்த இடத்துல பட்டி பீஸ் தான் இருக்குது. இப்போ இந்த ஷேப் வருது தானே, அப்போ நீங்கள் இந்த அளவு இதே மாதிரியே அப்படியே எடுத்துடணும். இந்த கப்பாட் மட்டும் நம்மளுக்கு அழகா இப்படி இருக்கும். இந்த போர்ஷன் மட்டும் கட்டோரி மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். இதை நம்ம தனியாக ஒரு வேறு ஃபேப்ரிக்கும், இதுதான் ப்ளவுஸ் ஃபேப்ரிக்னா இதில் ஒரு பிரிண்டட் போட்டு பிளேனும் பிரிண்டடும் இல்லை பிரிண்டடு இங்கே பிளேன் அப்படி கொடுத்து வச்சா இன்னும் கான்ட்ராஸ்ட்டு அழகாக இருக்கும். நம்ம இந்த டிரான்ஸ்பரண்ட் சாரீலாம் உடுத்துகிற நேரம் சிங்கிள் பீஸாக இந்த மாதிரி ப்ளவுஸ் வேர் பண்ணுற நேரம் ப்ரா கூட நம்ம போட தேவையில்லை. நல்லா அழகாக ஷார்ப்பாக இந்த செஸ்ட் பாயிண்டெல்லாம் நல்லா தெரியும். இதுதான் பாம்பே கட்டிங்னு சொல்கிறது. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம், இப்படி மேலே போக வேண்டாம், இன்னும் தனியாக தெரிய வேண்டாம் அப்படின்னு நினச்சா இந்த பாட்டு இருக்குது தானே, இந்த பாட்டில் மிட் பாயிண்ட் பார்த்துக்கிறோங்க. நடுவில் பார்த்துட்டு இங்கே போடுற கோடை இதோட கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. அப்போ இந்த ஷேப்பு வரும். அப்போ இப்படி வரும். அப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த பகுதி நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. இது நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகமாக போடுவாங்க. அப்போ இந்த ஷேப் வேணாட்டி நம்ம இந்த பக்கம் கொடுத்துக்கலாம். ஆனால் பாம்பே கட்டிங்னு சொன்னால் அது யூஸ்வலாக இந்த மாதிரி தான் வரும். இது ஆப்ஷனல் தான். இது வேணான்னு நினைக்கிற நேரம் இதை கொண்டாந்து சைடுல ஜாயின் பண்ணிட்டா யூஸ்வலாக நம்ம போடுற பட்டி ப்ளவுஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த நெக்கு மட்டும் டீப்பாக இருக்கும். அவ்வளோதான். இதை நான் அடுத்த இதில் ஒரு துணியில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஆனால் நீங்கள் எப்பவும் வெட்டுற ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி மார்க் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு நெக் மட்டும் இப்படி கிராஸாக கொண்டு வரணும். ஒரு 1/2 இன்ச் இறக்கிக்கிறணும். மற்றது இந்த நம்ம போடுற இந்த மெயின் டாட்லேருந்து ஒரு பக்கம் இந்த டாட்டை கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு பக்கத்துக்கு உள் பக்கம் நம்ம உடம்பு மெஷர்லேருந்து உள் பக்கம் 2 இன்ச்சு தள்ளிட்டு அப்படியே கொண்டாந்து சேர்த்துடணும். இது வேணாம்னு நினச்சா இந்த சைட்டில் இருக்கிற அளவில் பாதி பார்த்துட்டு இதை கொண்டு போய் இப்படி கிராஸாக சேர்த்துடணும். இவ்வளோ தான் பாம்பே கட்டிங். நீங்கள் கேட்ட டவுட்டுக்கு நான் கிளியர் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.